என் தங்கப்பிள்ளையே, ஸ்ரீ பாஞ்சராத்திர ஜெயந்தியினுடைய இந்த திங்கள் கிழமையில், ஆவணி மாசத்தினுடைய கடைசி திங்கள் கிழமையினுடைய விடியலில் இந்த வராகி உன் இல்லம் தேடி வந்திருக்கின்றேன். உன்னுடைய இந்த பிரச்சனையை நான் முடித்து வைக்கின்றேன். உன்னை தேடி வந்து இந்த தாயானவள் என்னுடைய அன்பினை நீ மதிக்காமல் சென்று விடாதே. உன்னை தேடி வருகின்ற இந்த வராகி நான் உனக்கு கொடுக்கக்கூடிய இந்த வார்த்தைகளை நீ மதிக்காமல் சென்று விடாதே. என்னவென்றும் ஏதுவென்றும் காரணத்தோடு உனக்கு ஒவ்வொரு விஷயங்களும் நடக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி நடக்கின்ற எந்த ஒரு விஷயத்தையுமே என் பிள்ளை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையை, எல்லாமும் ஏதோ ஒரு காரியத்திற்காகத்தான் நடக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால், உனக்கு நல்லது நடந்தாலும் தீயது நடந்தாலும் அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது என்று சொல்லி நீ உன்னுடைய மனதை ஒருநிலைப்படுத்தி விடுவாய். அப்படி ஒருநிலைப்படுத்தும் நேரம் உன்னுடைய வாழ்க்கையும் சிறக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் அல்லவா? என் குழந்தையே, உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் உனக்கு எல்லா விஷயங்களையும் நான் சரியாக புரிய வைத்து விடுவேன். உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நான் என்னவென்று உனக்கு தெளிவுபடுத்தி விடுவேன். எந்த இடத்திலும் எதற்கும் கலங்காமல், எந்த விஷயத்தையும் பற்றி நீ யோசித்து வருந்தாமல், உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நீ என்னவென்று புரிந்து கொள்ள தயாராகிவிடு. எப்பொழுதும் நமக்கு கிடைக்கக்கூடிய விடியல் வெற்றி பொழுதாக வேண்டும் என்பதனை நீ யோசிப்பது போல, இனி உனக்கு நடக்கக்கூடிய நன்மைகள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையின் பேரதிசய நிகழ்வுகளை உனக்கு நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் போதும். ஒவ்வொரு விடியலும் விடுகின்ற பொழுது நமக்கு நன்மைகளை எடுத்துச் சொல்கின்ற விஷயங்கள் பல இருக்கின்றது. இந்த வாழ்க்கையில் நமக்கென்று சில உண்மைகளை எடுத்துச் சொல்கின்ற விஷயங்கள் நிறைய இருக்கின்றது. முதல் முயற்சியில் அடையும் தோல்வியை நீ முற்றுப்புள்ளி என்று நினைத்து விடாதே. இன்னும் ஒரே ஒரு முறை நாம் ஒரு முயற்சியை செய்து பார்க்க வேண்டும் என்பதனை நினைத்து பார்த்தால் முற்றுப்புள்ளி கூட வெற்றிக்கு ஆரம்பமாகும் என்பதனை மறக்காதே. அதனால் எப்பொழுதுமே தன்னம்பிக்கையோடு இந்த வாழ்க்கையை பயணிக்க வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள். தன்னம்பிக்கை கொண்டவர்கள் இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் சாதிக்க துணிந்தவர்கள் என்பதனை மறந்து விடாதே. தன்னம்பிக்கையோடு நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியும் இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக உனக்கான புரிதலை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. உனக்கான சரியான பதிலை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கை உனக்கு என்னவெல்லாம் தர வேண்டும் என்று ஆசைப்பட்டாலும் அதையெல்லாம் சரியாக கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இனி நடக்கக்கூடிய விஷயங்களை நீ நல்லபடியாக நடத்தி முடிக்க வேண்டும். உனக்கு என்ன கிடைத்தாலும் அதனை நீ உன்னுடையதாக பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும். உனக்கென்று இந்த வாழ்க்கை எதையெல்லாம் தருகிறதோ அதையெல்லாம் என் பிள்ளை நீ சரியாக தெரிந்து கொண்டாயானால் அந்த இடத்தில் உனக்கு இந்த வாழ்க்கையின் வெற்றி என்பது உறுதியாக இருக்கும். எப்பொழுதும் போல என் குழந்தை, இனி எதுவென்றும் ஏதுவென்றும் கலங்காது உன் வாழ்க்கையில் நான் சொல்லக்கூடிய விஷயங்களை எல்லாம் நீ சரியாக பின்பற்று. உனக்கு இந்த வாழ்க்கை ஒரு பேரமைதியை கொடுத்து விட்டது. இனி இந்த அமைதியை தக்க வைத்து மனிதர்களை விட்டு கொஞ்சம் தூரமாக நின்று ரசிப்பதை இப்பொழுது உனக்கு நல்லது. அவர்களை புரிந்து கொள்ளவோ, அவர்களை விரும்பவோ, அவர்களை தக்க வைத்து கொள்ளவோ உன்னுடைய மனதில் திடமில்லை என்பதனை நான் அறிவேன். அதனால் இவர்களுக்காக நேரத்தை செலவழித்து கொண்டிருக்காமல், இவர்களுக்காக எந்த ஒரு விஷயத்தையும் என் பிள்ளை நீ பெரிதாக நினைக்காமல், உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் என் பிள்ளை நீ கவனமாக என்னவென்று தெரிந்து கொண்டால் அது போதும். உன்னோடு நான் வருகின்ற இந்த நேரங்கள் ஒவ்வொன்றும் இனி எப்பொழுதுமே சுற்றியிருக்கின்ற இந்த மனிதர்களை நினைத்து கலங்காமல் உன்னை தேடி வருகின்ற விஷயங்களை எண்ணி சந்தோஷப்படு. என் தங்கமே,
இந்த வாழ்க்கையில் எல்லாமுமே மகிழ்ச்சிதான். இந்த மகிழ்ச்சியை எங்கு தேடி பெறுவது என்று யோசிக்காதே. ஒரு குழந்தை பிறந்தால் மகிழ்ச்சி, அந்த குழந்தை ஊர்ந்து சென்றால் மகிழ்ச்சி, அந்த குழந்தை நடந்தால் அது அத்தனை மகிழ்ச்சி. இப்படி ஒவ்வொரு விஷயங்களிலும் ஒரு மகிழ்ச்சியை நாம் தேட வேண்டும். ஒவ்வொரு விஷயங்களிலும் நாம் ஒரு மகிழ்ச்சியை நிச்சயமாக தேடி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த நேரம் என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்று சொல்லி என் பிள்ளை, இனிமேலும் எதற்கெடுத்தாலும் மற்றவர்களோடு உன் வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்த்து கலங்காதே. இது உன் வாழ்க்கை, இது உனக்கான வாழ்க்கை, உனக்கான ஒவ்வொன்றையும் உனக்கு தரக்கூடிய வாழ்க்கை. இந்த வாழ்க்கை தருகின்ற எல்லா விஷயங்களையும் நீ எப்பொழுதும் சரியாக பெற்றுக்கொள். மற்றவர்களை பற்றி அதிகமாக அறிந்து கொள்ள நினைக்க வேண்டாம். உன்னை பற்றி அதிகமாக யாரிடத்திலும் பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம். இவ்விரண்டுமே உன்னுடைய நிம்மதிக்கு கேடு விளைவிக்கும் என்பதனை மறந்து விடாதே. இந்த இரண்டுமே உனக்கு நிச்சயமாக மிகப்பெரிய துன்பங்களை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இத்தனை நாளும் இத்தனை கஷ்டங்களும் உனக்கு என்னவாக மாறி இருக்கிறது என்பதனை நீ உணர்ந்து விட்டாயானால் இனி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்க போகிறது என்பதனை என் பிள்ளை நீ கட்டாயமாக தெரிந்து கொள்வாய். கதிகலங்கி விடாதே. எதற்கும் இந்த வாழ்க்கையை நினைத்து என் பிள்ளை நீ கலக்கம் கொண்டு விடாதே. உன்னை நான் எந்த சூழ்நிலையிலும் சரியானபடி மீட்டெடுக்க வேண்டிய விஷயங்களை நிச்சயமாக செய்து கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா நேரங்களிலும் நமக்கென்ற இந்த வாழ்க்கை நமக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை நாம் உணரும் பொழுது நம்மை சூழ்ந்து வருகின்ற பிரச்சனைகளும் நம் கண்களுக்கு தெரிய வேண்டும். நம்மை சுற்றி நடக்கின்ற விஷயங்களும் நமக்கு என்னவென்று புரிய வேண்டும். என் குழந்தையே, உன்னிடம் நடிப்பவர்கள், உன்னை உடைப்பவர்கள் எல்லாமே உனக்கு தெரிந்தவர்களும் உன்னோடு பழகியவர்களும் உன்னுடனேயே இருந்தவர்களும் தான். அவர்களின் மீது நிச்சயமாக நீ கோபப்பட வேண்டாம். ஏன் தெரியுமா? நீ உன் மீது தான் கோபம் கொள்ள வேண்டும். நீ இவ்வளவு வெகுளியாக இருந்ததற்கு நீ உன் மீது தான் கோபப்பட வேண்டும். இவர்கள் உன்னிடத்தில் எந்த அளவிற்கு நடித்திருக்கிறார்கள் என்பதனை நிச்சயமாக என் குழந்தை அறிய முடியாமல் நீ இருக்கிறாய் என்றால் இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்திலுமே உன்னால் பிழைத்து கொள்ள முடியாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். என்னவென்றும் ஏதுவென்றும் இந்த வாழ்க்கையை எதிர்கொள்ள வேண்டிய காலம் இது. உனக்கு நிச்சயமாக நல்லது நடக்க வேண்டும். உனக்கு நிச்சயமாக நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றும் சரியாகவே நடக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்நாளும் நான் வருகிறேன் உன்னோடு என்பதனை புரிந்து கொண்டால், எந்த நேரத்திலும் நான் உன்னை தொடர்கிறேன் என்பதனை நீ தெரிந்து கொண்டால், அத்தனையிலும் உனக்கு வேண்டியபடி எல்லா சந்தோஷங்களையும் நிறைவாக நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. வராகி சொல்கின்ற வார்த்தைகள் இன்று வேண்டுமானால் உனக்கு புரிதல் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நாளை உன் வாழ்க்கையில் எல்லாம் நடக்கும் பொழுது அம்மா எதற்காக உன்னிடத்தில் வந்தாள், எதற்காக உன்னை தேடி இத்தனை நேரம் வந்திருக்கிறாள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, உனக்கு சரியானபடி விஷயங்கள் பல நடக்கும் பொழுது அந்த இடத்தில் அதனை அனுபவிக்க நீ தயாராக இருந்திருக்க வேண்டும். அந்த இடத்தில் அதனை நீ நிறைவாக ஏற்றுக்கொள்ள தயாராக இருந்திருக்க வேண்டும். கஷ்டமோ நஷ்டமோ, வாழ்க்கையில் துன்பமோ வெற்றியோ எதுவென்றாலும் சரி, என் பிள்ளை, நிச்சயமாக நீ எதையுமே மனதார அந்த இடத்தில் பெற்றுக்கொண்டாலே போதும். நீ நன்றாக வாழ்ந்தால் உன்னை பார்த்து 10 பேர் பொறாமைப்படுவார்கள். நீ கஷ்டப்பட்டால் 10 பேர் உன்னை ஏளனமாக பேசுவார்கள். எப்படி வாழ்ந்தாலும் சரி, குறை சொல்லும் மனிதர்கள் மத்தியில் அடுத்தவன் என்ன பேசுவான் என்று பார்க்காமல் அடுத்தது என்ன செய்யலாம் என்று யோசித்து கொண்டே போய்கொண்டே இருக்க வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. உனக்கு கிடைத்திருக்கின்ற இந்த நேரத்தை என் பிள்ளை நீ எப்பொழுதும் விட்டு விடாதே. உனக்கு கிடைக்கின்ற இந்த தருணத்தை என் பிள்ளை நீ எப்பொழுதுமே விட்டு விடாதே. இனி உனக்கென்று நான் கொடுக்க நினைப்பது எல்லாமுமே
இந்த சூழ்நிலையை உனக்கென கொடுக்க வேண்டும். இத்தனை நாளும் என் பிள்ளை நீ பட்ட கஷ்டங்கள் போதும். இத்தனை நாளும் என் பிள்ளை நீ பட்ட வேதனைகள் போதும். இனி உனக்கு என்ன நடக்குமோ அது சரியாக நடக்கும். இந்த வராகி உன்னுடைய வாழ்க்கைக்குள் வந்துவிட்ட பிறகு நான் உனக்கு செய்ய நினைக்கின்ற விஷயங்களை சரியாக செய்து முடித்து கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னோடு உனக்காக எதையுமே தந்துவிட வேண்டும் என்று நான் நினைத்து உன்னை தேடி வருகிறேன் என்றால் அந்த இடத்தில் அந்த விஷயத்தை பெறாமல் நீ பெற்று எங்கும் சென்றுவிடக்கூடாது. பெற வேண்டிய நேரம் அதை நாம் பெறவில்லை என்றால், கிடைக்க வேண்டிய நேரம் எதையும் நாம் பெறாமல் செல்கிறோம் என்றால், நிச்சயமாக இந்த வாழ்க்கை அத்தனை விஷயங்களையும் உனக்கு சரியாக சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, நம்பிக்கையோடு நாம் எதையுமே ஏற்றுக்கொள்ள நினைக்கும் பொழுது அந்த இடத்தில் நிச்சயமாக உனக்கு எல்லாமுமே சரியாகவே நடக்கும். எல்லாமுமே உனக்கு நிறைவாகவே கிடைக்கும். எந்த இடத்திலிருந்து உனக்கு என்ன நடக்க வேண்டும் என்ற விதி இருக்கின்றதோ அது நடந்துதான் தீரும். ஆனால் அதனை நீ எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பதனை நீதான் புரிதலுக்குள் கொண்டு வர வேண்டும். இதை எப்படி ஏற்றுக்கொள்ளப் போகிறாய் என்பதனை என் பிள்ளைதான் நீ நிறைவு செய்ய வேண்டும். இனி எந்த இடத்திலும் கலங்காதே. எந்த இடத்திலும் என் பிள்ளை நீ வருந்தாதே. உனக்கென நான் கொடுப்பது எல்லாமுமே உன்னை தேடி தேடி வந்து இந்த வாழ்க்கையின் பேரதிர்ஷ்டத்தை உனக்கு என்னவென்று சொல்லிக் கொடுக்கும் என்பதனை மறந்து விடாதே. அம்மாவினுடைய அன்பினால் உனக்கு கிடைத்தது எல்லாமும் இனி எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நிலைத்து நிற்கும் என்பதனை மறந்து விடாதே. இனி எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்குரிய புரிதலை கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இனி என்னவென்றும் ஏதுவென்றும் நாம் யோசிக்கும் தருணங்கள் உனக்கு அத்தனை அதிர்ஷ்டங்களையும் கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். கலங்காதிரு, உனக்கும் நல்ல நேரம் வரும். தயங்காதிரு, உனக்கும் நல்ல மாற்றம் வரும். என்னதான் இந்த வாழ்க்கையில் நமக்கு நடந்தாலும், எவ்வளவுதான் துன்பங்கள் இந்த வாழ்க்கையில் நமக்கு கிடைத்தாலும், அதையெல்லாம் என் பிள்ளை நீ பெரிதுபடுத்தி கொள்ளாமல், இதையெல்லாம் என் குழந்தை நீ நிச்சயமாக மனதளவில் துன்பப்படுத்தி கொள்ளாமல், உனக்கு நடக்கக்கூடிய அத்தனையிலும் நான் உன்னை தேடி வந்து உனக்கான நல்ல மாற்றங்களை கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள். வராகி, நினைத்த பிறகு இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு துன்பங்களும் உனக்கு நிரந்தரமில்லை என்பதனை நீ உணர்ந்து விட்டால் அது போதும். உனக்கு எந்த துன்பங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு உறுதியானது இல்லை என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். அத்தனையிலும் உனக்கு வேண்டிய வெற்றி கிடைக்கும். அத்தனையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு வேண்டிய விருப்பங்களை சரியாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இனி எந்த இடத்திலும் நீ நினைத்தால் உன் வாழ்க்கை மாறும் என்பதனை நம்பு. நீ நினைத்தால் உன் வாழ்க்கையில் எல்லா மாற்றங்களும் உன்னை வந்து சேரும் என்பதனை புரிந்து கொள். உன்னுடைய நேரங்கள் உனக்கு கொடுக்கின்ற விஷயங்கள் அத்தனையையும் தெளிவுபடுத்தி தரும் காலம். இனி எல்லாமுமாக உனக்கு அதிர்ஷ்டத்தை நான் நடத்தி தர வேண்டிய நேரம். எல்லையற்ற இந்த மகிழ்ச்சி உன் வாழ்க்கையில் நிலைத்திருக்கட்டும். எல்லை கடந்த அன்பு உன் வாழ்க்கையில் தொடரட்டும். என்ன பிரச்சனை இருந்தாலும் அதிலிருந்து உன்னை மீட்டு கொண்டு வர வேண்டிய பொறுப்பு உன் தாயானவள் எனக்குரியது என்பதனை நீ மறந்து விடாதே. நீ தெளிவாக யோசித்து சரியாக சிந்தித்து எந்த ஒரு நிலையிலும் நம் வாழ்க்கை நமக்கு கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு நீ வாழத் தொடங்கிவிட்டால் அது போதும். இந்த எண்ணம் உனக்குள் நீங்காத ஒரு சந்தோஷத்தை நிறைவாக கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நல்லதே நடக்கட்டும். என்றுமே உனக்கு நன்மைகளே கிடைக்கட்டும். இனிமேல் எல்லா விஷயங்களிலும் உனக்கு பேரதிசயங்கள் நடக்கட்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். வராகி சொன்ன வார்த்தைகள் ஒருபொழுதும் உன்னுடைய வாழ்க்கையில் நான் மீறி செல்ல மாட்டேன். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம்
இனி எப்பொழுதும் உனக்கான நம்பிக்கையையும் நன்மைகளையும் உனக்கு சரியாக சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். எந்த இடத்திலும் இனி இந்த வாழ்க்கையை நீ மீட்டெடுத்து உனக்கான நேரத்தை உன் வசமாக்கி கொண்டால் அது உன்னை நிச்சயமாக பேரதிசயப்படுத்தி வாழ வைக்கும் என்பதனையும் நீ தெரிந்து கொள்வாய். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.